Hi students, welcome to KC Botany. நமக்கு 11th zoology students பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டயக்ராம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்மோஸ்ட் 2 மார்க் என்னென்ன இம்பார்ட்டன்ட், 3 மார்க்ஸ் என்னென்ன படிக்கணும், 5 மார்க்ஸ் என்னென்ன படிக்கணும், புக் பேக்கு ப்ளஸ் வந்து இன்டீரியர், ஸோ என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 40 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன லெசன்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட கம்பேரிசன் இது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வீடியோஸ் எல்லாமே நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் மோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா, வீடியோ பார்க்குற பக்கத்தில் மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ டயக்ராம் கொஸ்டின் நமக்கு வந்து சுவாலஜியில் ஒரு பேஜுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது சரிங்களா. அதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-90 டயக்ராம்ஸ்க்கு இருக்குது. அவ்வளோ படிக்கணுமா அப்படிங்கிறது தேவையில்ல. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு சொல்லிடுறேன், அதை வந்து பார்த்து வச்சுங்க. அது மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஈரடுக்கு மூவடுக்கு உயிரிகள்னு இருக்கும் சாப்டர் 2ல் சரிங்களா. டிப்ளோ ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அந்த வட்டம் போட்டு தான் இருக்கும், ஏன்னா அது ஒரு இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அது சாயிலில் கேட்டாங்கன்னா நான் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. வட்டமாக போட்டு எக்டோ எண்டோ அப்படின்னு சொல்லி போட்டால் முடிஞ்சு. அதுக்கடுத்து மாதிரி முதுகுநாணி சரிங்களா, மாடல் கார்டேட்டோட அந்த டயக்ராம் போட்டிருக்கோம், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் போட்டிருக்கோம். அதை வந்து என்ன பண்ணிக்கங்க, வரைஞ்சி பார்த்துங்க சாப்டர் 2ல். ஸோ அதுக்கடுத்து தேர்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸை பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. காலம்னார் டிஷ்யூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டிஷ்யூ வேணாலும் என்ன பண்ணலாம், கேட்கலாம் சரிங்களா. அதனால் எபித்திலிய திசு வகை, ஏரியோலார் டிஷ்யூ, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 2-3 டயக்ராம் இருக்கும், அது வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்துருங்க. ஏன்னா இந்த ஏரியோலார் டிஷ்யூ ஒரு டைம் இயர் கொஷனில் கேட்டிருந்தாங்க. எபித்திலியல் டிஷ்யூவில் நிறையா இருக்குது, அதில் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் பார்த்து வச்சிங்க, அதுலேருந்து கேட்கலாம். அதுக்கடுத்து 6th லெசன் வந்தீங்க அப்படின்னா சுவாசம் நடைபெறும் முறை, ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன், இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் அந்த டயக்ராம் இருக்குது, அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7th லெசனில் பிளட் செல்ஸோட டயக்ராம், ஆர்பிசி டபிள்யூபிசி இது எல்லாமே இருக்குது, அந்த பார்த்துங்க. ஹார்ட்டோட டயக்ராம் சரிங்களா, எல்எஸ் ஆஃப் ஹார்ட், இதயத்தோட டயக்ராம் வந்து என்ன பண்ணுறேங்க வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து 8th லெசன் வந்தீங்கன்னா எல்எஸ் ஆஃப் கிட்னி இருக்குது சரிங்களா, சிறுநீரகத்தோட டயக்ராம் இருக்குது, அதை வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து 10th லெசன் வந்தீங்கன்னா பிரெயின் சரிங்களா, மூளை இருக்குது, மனிதனோட மூளை இருக்குது, டிஎஸ் ஆஃப் ஐ சரிங்களா, அதோட இது இருக்குது. அதுக்கடுத்து தண்டோடம் ஸ்பைனல் கார்டு, அது வந்து என்ன பண்ணுறேங்க வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து நியூரானோட ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே என்ன பண்ணுறேங்க ப்ரைமரியாக வரைஞ்சி பார்த்துருங்க. இதுலேருந்து நிறையா டயக்ராம்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி லைஃப் சைக்கிளில் படித்து வச்சிங்க சரிங்களா. லைஃப் சைக்கிள்னால் பேம்பாக்ஸ் மோரோட லைஃப் சைக்கிள் வந்து 13வது லெசனில் இருக்கும், அதை வந்து பார்த்துருங்க. அதே மாதிரி லாம்பிட்டோ மாரிட்டியோட லைஃப் சைக்கிள் சரிங்களா, ஏன்னா எதனாச்சும் ஒரு லைஃப் சைக்கிள் கேட்கலாம். லாம்பிட்டோ மாரிட்டி அப்படின்னா நம்ம மண்புழு இருக்குது பார்த்தீங்களா, அதோட லைஃப் சைக்கிள் நல்லா என்ன பண்ணி வச்சிங்க வரைஞ்சி பார்த்து வச்சிங்க. ஸோ இதெல்லாமே ப்ரைமரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டயக்ராம், ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்கோம் மாதிரி முதுகுநாணி ப்ளஸ்ஸு ஃப்ராகு சரிங்களா, தவளையோட செரிமான மண்டலம். இந்த வாட்டி 5 மார்க்ஸில் பயோசுவாலஜிக்கு என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ராகு என்னென்ன படிக்க முடியுமோ அது எல்லாமே என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துருங்க. என்ன ஃப்ராகில் என்னென்ன வரைஞ்சி பார்க்க முடியுமோ பார்த்துருங்க. தவளையோட மூளை இருக்குது, குச்சி அண்டு கூம்பு செல்கள் சரிங்களா, கோன் அண்டு ராடு செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை வந்து என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து கல்லீரல் சரிங்களா, லிவரோட டயக்ராம் வந்து என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துருங்க. பேன்க்ரியாஸ் கணையத்தோட இது வந்து வரைஞ்சிருங்க. மனிதன் கண் சொல்லியாச்சு. நெஃப்ரானோட டயக்ராமும் என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துங்க சரிங்களா. எப்படி கிட்னி முக்கியமோ அதேமாதிரி நெஃப்ரானோட டயக்ராம் பார்த்துருங்க. சிறுநீரகத்தின் நீள்வெட்டு தோற்றம் சொல்லியாச்சு, மனிதன் மூளையை சொல்லியாச்சு. அனிச்சை வில் சரிங்களா, அந்த ஆர்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஆர்க்கை வந்து என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துருங்க சரிங்களா. இதுதான் முக்கியமான டயக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. மோஸ்ட்லி இந்த டயக்ராம்ஸ் வந்து என்ன பண்ணுங்க நல்லா பார்த்து வச்சுங்க. உங்களுக்கு மற்றது ப்ராக்டிஸ் எதனாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஆல்ரெடி எல்லாத்துக்குமே முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் 20 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். அது எல்லாமே வரணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கமெண்ட்டில் மறக்காமல் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், ஏன்னா பியூர் சயின்ஸுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.